இப்போ நம்ம ஜோம் பண்றோம், நல்ல ஜோம் பண்றோம். ரெண்டாவது இப்போ ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்றோம். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். முதல்ல ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம், அடுத்தது உபவாசத்தை குறித்து பார்த்தோம், மூன்றாவது பொருத்தனையோடு கூட உள்ள ஜெபத்திற்குண்டான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போவோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த பொருத்தனையின் ஜெபம் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா, பொருத்தனை அப்படின்னா ஒரு நேர்த்தி கடன். எப்படி மற்ற மதத்துல மற்றடைய ரிலீஜன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. நான் இங்க இருந்து மாதா கோயிலுக்கு நடந்து வரேன், இல்ல வேளாங்கண்ணிக்கு நடந்து வரேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிப்பாங்க. இல்ல இங்க இருக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு நான் இங்க நடந்து போறேன், ஆளுக்கு குத்திக்கிறேன், ஏதோ ஒரு பொருத்தனை என்ன பண்ணுவாங்க, பண்ணிப்பாங்க. நாம கூட ஒரு பொருத்தனை பண்ணுவோம். எப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நான் இன்றைய முதல் நான் டெய்லி தினந்தோறும் என்ன பண்றேன், வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணுவோம். இதெல்லாம் நம்முடைய மேக்சிமம் பொருத்தனையா இருக்கும், நிறைய பேரோட பொருத்தனை. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நான் ஒரு 100 ஸ்தோத்திரம் எழுதுறேன், 1000 ஸ்தோத்திர பலி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையே பண்ணுவோம். இதெல்லாம் பொருத்தனை எத்தனை பேர் மாதிரி பொருத்தனை பண்ணிருக்கிறீங்க? நான் அதிகாலையில எழுந்து ஜோம் பண்றாண்டவரே. அல்லேலூயா. நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இன்னிலிருந்து இந்த வருஷம் ஃபுல்லா நான் பைபிளை படிச்சு முடிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை பண்றேன், இந்த காரியத்தை எனக்கு செஞ்சீங்கன்னா நான் முழுசா பைபிள் என்ன பண்றேன், படிச்சு முடிக்கிறேன். இதெல்லாம் நம்ம பொருத்தனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பொருத்தனைக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பொருத்தனைக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ பைபிள் படிக்கிறதுனால உன்னுடைய ஞானம் அதிகமாகும். நீ பைபிள் படிக்கிறதுனால உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு அதிகமாகும். நீ பைபிள் படிக்கிறதுனால உடைய ஆசீர்வாதங்கள், எது நன்மை எது தீமை எது தெளிவு உண்டாகும், கண்கள் திறக்கப்படும், கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியம் அதிகமாகும். இதனால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ பைபிள் படிக்கிறதுனால ஆண்டவருக்கு தான் பிரயோஜனமா? சொல்லுங்களேன். நீங்க பைபிள் படிக்கிறதுனால ஆண்டவர், ஆஹா எவ்வளவு மகிமையான ஒரு காரியம், என் மகள் என்னுடைய நாமத்தை எவ்வளவு அழகா மகிமைப்படுத்துற அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நீ 1000 ஸ்தோத்திர பலி நோட்டு வச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எழுதுறதுனால தேவனுக்கு ஏதாவது மகிமை உண்டாகுமா? அல்லேலூயா. நீ வேதத்தில் பொருத்தனை என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்க எல்லா காரியத்திலும் பொருத்தனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொருத்தனை என்பது முதலாவது சபையில் வந்து செலுத்தப்படுவது. ஆமென் சொல்லுங்களேன். பொருத்தனை என்பது என்னது? சபையில் வந்து செலுத்தப்படுவது. நீ வீட்டுல உட்காந்து 100 ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி எழுது பொருத்தனை அல்ல, இது கமிட்மெண்ட். ஆமென் சொல்லுங்களேன். நீ 1000 ஸ்தோத்திர பலி எழுதுனாலும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகும், growth ஆகும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் இன்னும் அதிகமாகும். நீ காலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன் பொருத்தனை பண்ணி, பொருத்தனை எல்லாது கமிட்மெண்ட். நீ 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணா வாழ்க்கையில நன்மை நடக்கும். இது பொருத்தனை அல்ல, உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு, உன் குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இதனால் மற்றவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ ஜெபம் பண்றதுனால, நீ 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்றதுனால, நீ ஸ்தோத்திர பலி எழுதுவதனால, அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு பொருத்தனை கமிட்மெண்ட் வைக்கிறதுனால மற்றவர்களுக்கு ஏதாகிலும் பிரயோஜனம் உண்டாகுமா, மற்றவருடைய பக்தி விருத்தி உண்டாகுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்காது. உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். இது பொருத்தனை அல்ல, இது கமிட்மெண்ட். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது பொருத்தனை என்பது என்னது? சபையில் வந்து செலுத்தப்படுது. எடுத்து வாசிங்க ஒரு சில சங்கீதம் 66வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 66 14வது வசனம். என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அதாவது நான் சொன்ன கமிட்மெண்ட். ஒரு வார்த்தையை நான் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன். என் வார்த்தையை நான் என்ன பண்றேன், ஹானர் பண்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனையா வச்சிருக்கேன். ஆண்டவரே, இதை நீர் எனக்கு செய்வீர் என்று சொன்னால் நான் உமக்கு என்ன பண்றேன், இதை திரும்ப செய்யறேன். அதை செய்யலன்னா என் வார்த்தையை நானே என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. என் வார்த்தையை நானே ஹானர் பண்ணல. மற்றவங்க என்னுடைய வார்த்தையை ஹானர் பண்ண மாட்டாங்க. நானே என்னுடைய வார்த்தையில் நான் நிற்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் எப்படி என்ன மதிப்பாங்க? அல்லேலூயா. சொல்றாரு செலுத்து வேணாம் அப்படின்னா பொருத்தனை என்னது? பொருத்தனை என்னது சொல்லுங்களேன். பொருத்தனை என்னது? செலுத்தப்படுவது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொருத்தனை என்பது எழுதப்படுவதல்ல, பொருத்தனை என்பது ஜெபிக்கப்படுவதல்ல, பொருத்தனை என்பது இந்த காரியங்களை ஏதோ இந்த காரியத்தை செய்யற அந்த காரியத்தை செய்யல. பொருத்தனை என்பது செலுத்தப்படுவது, கொடுக்கப்படுவது.
ஆமென் சொல்லுங்களேன். எங்க கொடுக்கணுமா? சபையில, தேவனுடைய ஆலயத்தில் செலுத்தப்படுவதுதான் பொருத்தனை. அல்லேலூயா. வாசிங்க 76வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவர்கள். ஆதியாகமம் 28:22 வாசிங்க. ஆதியாகமம் 28:22 வாசிங்க. நான் தூணாமல் நிறுத்தினேன் இந்த பை தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்து. பாருங்களேன், அப்ப தசமபாகம் ஒண்ணு இல்லவே இல்லை. ஆண்டவர் காணிக்கை கேட்கல, இவர் பொருத்தனை பண்றாரு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? செலுத்துறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பொருத்தனை என்பது கர்த்தருக்கு செலுத்தப்படுவது. இரண்டாவது, எங்கே செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது என்னாகமம் 6வது அதிகாரம் 18 வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நசரேயன் ஆசாரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை இவரு தெரியுங்களா? சிம்சோனை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அவர் என்னது? நஸ்ரேய விரதம் இருக்குது. நஸ்ரேய விரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கப்படுகிற ஒரு விரதம். ஆமென் சொல்லுங்களேன். லைஃப் லாங்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் நியமிச்சிருப்பாங்க. 5 வருஷமோ 10 வருஷமோ 40 நாளோ. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் திராட்சை ரசம் பருக மாட்டேன், என் முடியை நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்ட மாட்டேன், பணத்தை தொட மாட்டேன். இதுதான் நஸ்ரேய விரதத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்ட். அப்போ ஒரு நஸ்ரேய விரதம் இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டாங்க? தன்னுடைய முடியை வெட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு டெத் வீட்டுக்கு போக மாட்டாங்க, பாடையை தொட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நஸ்ரேய விரதம் இருக்கிறவன் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே அவன் என்ன பண்ணணுமா? தேவாலயத்திற்கு வந்து அந்த முடியை கட் பண்ணி காணிக்கையாய் செலுத்துவார்களாம். அல்லேலூயா. அப்போ தேவாலயத்தில் வந்து உன்னுடைய விரதத்தை நீ முடிப்பது, உன்னுடைய பொருத்தனையை என்ன பண்ணுது? நஸ்ரேயன் என்பது ஒரு பொருத்தனை. நான் என் முடியை என்ன பண்ண மாட்டேன்? வெட்ட மாட்டேன். தீட்டான ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன்? தொட மாட்டேன். திராட்சை ரசத்தை நான் பருக மாட்டேன். அப்ப நஸ்ரேய விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம், செலுத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நஸ்ரேயன் என்ற ஒரு பேர் இருக்கு. அவர் நஸ்ரேயனா அப்படின்னு கேட்டா, அவர் நாசரேத்து ஊர்ல இருந்து வந்ததுனால நஸ்ரேயனா. ஆண்டவராகிய இயேசு குறிச்சு வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்றாரு? திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறாங்க. ஆனா நஸ்ரேய விரதம் இருக்கும், திராட்சை அந்த விதைய கூட என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, பாடையை தொடக்கூடாது, செத்த பிணங்களை தொடக்கூடாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்தவங்களை என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொருத்தனை என்பது தேவாலயத்தில் வந்து செலுத்தப்படுது. முதலாவது, பொருத்தனை என்பது செலுத்தப்படுவது. இரண்டாவது, எங்கே செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் வீட்டில் அல்ல. அந்த பொருத்தனையை நீ வீட்டுல நிறைவேற்றுவதல்ல, தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணணுமா? செலுத்தணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 116வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர்கள் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்கள். அப்ப பொருத்தனை என்பது வீட்டுல பண்றாரு. ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னுடைய பொருத்தனையை என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்துல இவருக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தான் அந்த பொருத்தனை இருக்கு. யார்ட்டையும் போய் சொல்லல, யார்கிட்ட சொல்லுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அது நிறைவேற்றி முடிந்த உடனே அது எங்கே செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் அது செலுத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த நன்மைக்கு பிரதிபலனாக, கர்த்தர் செய்த நன்மைக்கு உபகாரமாக கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னுடைய பொருத்தனையை நீ செலுத்துகிறவனா இருக்க வேண்டும். 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:28. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும். 22:25. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகள் எங்க இருப்பாங்க? சபையில இருப்பாங்க. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்கள் முன்பதாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முதலாவது, பொருத்தனை என்பது உங்களுக்கு ஒரு தெளிவு வருதுக்காக சொல்றேன். பொருத்தனை என்பது செலுத்தப்படுவது. அது எங்கே செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் செலுத்தப்பட வேண்டும்.